இங்க இருக்க எல்லாருக்கும் சொல்றதா, நான் ஒன்னும் பரிசம் போட்டுட்டு குடும்பம் நடத்தல. தாலி கட்டியிருக்கேன். தாலி 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 கட்டி குடும்பம் நடத்த போறேன். ஐயோ என் பிள்ளை ஏமாத்தி தாலி கட்டிட்டானே. என் பிள்ளை வாழ்க்கை போச்சே, என் பிள்ளை வாழ்க்கை போச்சே. ஏதோ ஊருக்கே சோத்த போட்டு தாலி கட்டின மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. கெட்டினது திருட்டு தாலி, இதுல பெருமை மயிறு வேற. போடா. அம்மா என் பிள்ளை வாழ்க்கை போச்சே. அம்மா என் ரேச்சலி ஏமா இந்த மாதிரி பண்ணுன? அவனை நம்பி போவாத, அது ஒரு குடும்பமா? ஏமா இப்படி பண்ணுன? அவன் திருட்டுத்தனமா கட்டின தாலியை கட்டி அவன் மூஞ்சில எரிஞ்சிட்டு வீட்டை பார்க்கவா? அம்மா உன்ன வாழ வைக்க. என் தங்கமே, என் வைரமே, அவன் கூட போவாத, அவன் வாழ்க்கை நாசம்னா போயிரு. சொன்னா கேளு. யாராவது சொல்லுங்களே, யாராவது சொல்லுங்களே, என் பிள்ளைய காப்பாத்தி என்கிட்ட கொடுங்களே. தாலி தானே கட்டணும், எப்படி கட்டினா என்ன? தாலி அறியாச்சுல, இப்ப சொல்றதா பாக்கோ. யாருக்கு முத வாரிசு வருதுன்னு பாப்போம். நான் தாலி கட்டி குடும்பத்தை தான் பிள்ளை பெற்றுக்க போறேன். பெருசா ஆம்பளை மீசைய முறுக்கிக்கிட்டு பரிசம் போட்ட கூட கும்மி அடிக்கல. சொட்டிய எண்ணிடுவேன். யார பத்தில பேசிக்கிட்டு இருக்கா? யார பத்தில பேசிக்கிட்டு இருக்கா? குறுக்கு வழியில வந்தவங்களுக்கு குறுக்கு புத்தி தானே இருக்கும். நேர் வழியில வந்திருந்தா நேர்மையா தாலி கட்டி இருப்ப. நீ அடிக்கிற கூத்து தான் ஊருக்கே தெரியுமே. வாய மூடி கால கிடக்கத குளத்தி அடிச்ச மூஞ்சி முறை பேந்துரும். இவளை பத்தி பேசுன உடலு குந்தரி எல்லாம் வெளியில வந்துடும். இவர் அடிக்கும்போது எங்க நொட்டிக்கிட்டு இருக்கோம். பார்த்தல, அவ விருப்பப்பட்டத தாலிய வாங்கிக்கிட்டா. நான் ஒண்ணு திருட்டு தாலியா கட்டல, இவ பர்மிஷனோட தான் தாலி கட்டினேன். அவ தக்கல்ட்ட தாலி கட்டிக்கண்ணா. சொல்லு, எல்லாரும் முன்னாடி சொல்லு. அம்மா ரேச்சலி வேண்டாவா? என் புள்ள வாழ்க்கை போச்சே. ரேச்சலி அவன் கெட்ட தாலி அவன் மூஞ்சில எரிஞ்சிட்டு வா. அவன் கூட வாழ முடியாது. அவன் மனுஷ பையல கிடையாது, ரவுடி பைய. சொன்னா கேளு. அவனை நம்பி போவாத, அவனை நம்பி போவாத. அம்மா உன்னை வாழ வைக்கம்மா, என் தங்கமே. அம்மா உன்னை வாழ வைக்கம்மா. ஏம்மா வந்துருமா, ஏம்மா வந்துருமா. அவன் கூட போவாதம்மா. அம்மா உன்னை பொத்தி பொத்தி வளர்த்தானே ராசாத்தி. எறும்பு நோக கூடாது, பூச்சி நோக கூடாது, பொத்தி பொத்தி வளர்த்தேனே அம்மா. பெத்தையில அழ வச்சுட்டு போவாத. உங்க அம்மா சொந்தல ஒண்ணு வாழ வைக்கனே போ. என்னது? நான் பாரு தம்பி, நீ கெட்ட திருட்டு தாலி தானே? ரேச்சலி நீ இப்படி பண்ணிருக்க. இங்க யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. அவ விருப்பப்படி நாங்க முறைப்படி தான் தாலி கட்டியிருக்கோம். எங்க ரெண்டு பேருக்குமே விருப்பம். நான் அவளை விரும்பினேன், அவ என்ன விரும்பினா நான் தாலி கட்டிருக்கேன். யாராவது ஏதாவது பொண்ணு நினைச்சீங்க? ஏய் என்ன பொம்பளைங்க தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறியோ? பந்தயத்தை தோத்து போயிடும் பயம். எண்ணி 10வது மாசம் என் வாரிசு இந்த மண்ணுல இருக்கல. நாம்பலடா வாரிச பெத்து கட்டுறேன். நீங்க அம்மா தரக்குறா பேசினல, பாக்கலாம் யாரு மேல பாவம் இருக்கு, பழி இருக்குன்னு. உன் குடும்பத்துக்கு முத வாரிசு வருதா, என் குடும்பத்துக்கு முத வாரிசு வருதான்னு பாக்கலாம். பெத்து காட்டுறா சிங்க குட்டிய. அப்ப தெரியல இந்த ஊர்ல ஆம்பளை எவனு. மீசிய முறுக்கி விட்டுட்டு சுத்துறவள ஆம்பளை இல்ல. வாரிசம் போட்டு குடும்பம் நடத்திட்டா ஆம்பளை தாலி கட்டி குடும்பம் நடத்த. வாடி சென்னி 10வது மாசம் இந்த ஊர்ல நான் காட்டுறேன். எப்பனுக்கு தான் போறேன்னு காட்டுறேன்டா. எம்மவள திறக்கிறோம் பேசினால நீ வாரிசு எவனுக்கு போறக்கோ அவனுக்கு தான் அப்பே சொத்தே. யார பொண்ண யாரு சொந்தம் கொண்டாடுறது? ஒழுங்கா போப்பாரு. வீணா என் பிள்ளைகிட்ட வாயை கொடுத்து உத வாங்கிட்டு போயிடாத. யாருக்கிட்ட பாத்துற கொன்னு எரிஞ்சிடறேன். வாடி. இதுக்கப்புறம் இந்த திருல உன்னை பார்த்தேன். அம்மா அப்பா எல்லாத்தையும் குளி தொட்டி போதச்சிட்டு வந்துரு. இனிமேல் இந்த அருண் பாண்டி மட்டும் தான் உனக்கு எல்லாம். அருண் பாண்டி வீடு மட்டும் தான் உனக்கு வீடு. வேற எங்க அது வர பார்த்தேன். புள்ள வாழ்க்கை போச்சே. யாராவது என் புள்ள வாழ்க்கைய காப்பாத்துக்கல, யாராவது என் புள்ள வாழ்க்கைய காப்பாத்துக்கல. ஐயா கிங்ஸ்னு எடுத்து சொல்லியா, ஐயா எடுத்து சொல்லியா. என் புள்ள வாழ்க்கை போச்சே, என் புள்ள வாழ்க்கை போச்சே. ஐயா நாங்க பொத்தி பொத்தி வளர்த்தையா. கேடு நினைப்பான் கேடு விளைவிப்பான். அது எவ்வளவு பொருத்தமா இருக்கு. நீ அந்த குயிலி புள்ள வாழ்க்கை நாசம்னு நினைச்ச, கடைசியில உன் புள்ள வாழ்க்கை இந்த மாதிரி ஆகி போச்சு பாத்தியா. எவனாவது ஒரு கொடுவன் கையில அந்த குயிலி புள்ளைய புடிச்சு கொடுக்க நினைச்ச, உன் மவ எங்க போய் சிக்கிருக்கா பாரு. புள்ளைல செல்லம் கொடுக்க வேண்டியதான், ஒரே செல்லம் கொடுக்க கூடாது. நீ புள்ள மாதிரியா வளர்த்த? என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளர்க்கணும். எங்க போய் விழுந்திருக்கா பாரு. அவன் எப்படிப்பட்டவனு தெரிஞ்சு போய் விழுந்திருக்காள. ரேச்சலி அம்மா சொன்னா கேளுமா, வேண்டாமா அவன் கூட போவாதம்மா. தெரிஞ்சே அவங்க யார தாயை வாங்கிட்டு வந்து நிக்கா. அவன் போவாதன்னு சொன்னா மட்டும் என்ன கேட்கவா போறா? இதென்னத்த சொல்ல புள்ளைல. கொஞ்சம் வாய் பேசுற புள்ளைல கூட நம்பிடலாம். இந்த ஊமை கொட்ட மாதிரி இருக்க புள்ளைல நம்பவே கூடாதம்மா. எவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டு வந்திருக்கா. இனிமேல் யாராவது ஏதாவது பேசுறீங்க அவ்வளவுதான் சிட்ட. இப்ப சொல்றதா இவதான் என் பொண்டாட்டி. இவத்தாய பொண்டாட்டி பரிசம் பண்ணாண்டா தாலியை கட்டிட்டேன். பீத்தாம போ. பெருசா தாலி கட்டிட்டான். ஏதோ இல்ல ஊரதிய தாலி கட்டின மாதிரி. நாய் கூட கட்டுமா அந்த தாலிய? நீ அவங்க கூட கம்பேர் பண்ணுதியே. அவன் ஊரதிய போய் தான் பரிசம் போட்டான். ஒண்ணமா திருட்டுத்தனமா தாலி கட்டலையே. யாரு இவன் திருட்டுத்தனமா தாலி கட்டல? அவனை சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் யோக்கிய மாதிரி பேசுறீங்களா?
அவனை வாயத்தக்க சொல்லுங்க. அவன் திருட்டுத்தனமா தாலி கட்டலன்னு ஒத்துக்க சொல்லுங்க பாப்போம். சீ ரேச்சல், உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. அத்தே ரேச்சல் எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கா. சே, அவ ஃப்ரெண்ட் நினைச்சிட்டு உன்கிட்ட சொன்னா. சே, என்ன அசிங்கப்படுத்திட்டல நீ. எங்க அந்த மீச வச்ச ஆம்பளைய சொல்லுங்க பாப்போம். அவன் திருட்டுத்தனமா தாலி கட்டி குடும்பம் நடத்துறன்னு கேடு கட்ட வேலையெல்லாம் அவன் தான் பார்த்திருக்கான். என்னைக்கு இந்த உலகம் நம்பிச்சு அவன் நல்ல மாதிரி ஊருக்கு பரிசு போட்டுட்டா அவன் யோசிக்க மாட்டவனா. அவன் அதுக்கு முன்னாடியே குடும்பமே நடத்திட்டான். அந்த நிக்கால அவன் கெட்டு போனவா. கொண்டு எழுதிட்டு போயிடுவேன். எவரை பத்தி பேசிட்டு இருக்கா? பெத்து காட்டுறல. இன்னும் 10வது மாசம் நானும் பெத்து காட்டுறேன். நீ ஆம்பளையா நான் ஆம்பளையா பார்க்கலாம். பார்க்கலாம் பார்க்கலாம்டா. ஹே பாய், நீ வா. ஹே பாய், கேடு கட்ட ரேச்சல், உன் புத்திக்கு ரெண்டு அவங்கிட்ட எல்லாம் மாட்டி இருக்க. ஃப்ரெண்ட் நம்பி அவ பசங்க பூரா உன்கிட்ட சொன்னத பூரா இப்படி பொது வெளியில சொல்லிட்டே. சீ, கேடு கட்டவளே. அம்மா ரேச்சல் வேட்ட சொன்னா கேளுமா. அவன் கூட போகாதம்மா, அவன் கூட போகாதம்மா. வந்துருப்பா, நம்ம வீட்டுக்கு வந்துருமா. ஏ பாடி, இதுக்கப்புறம் இந்த தெருல உன்னை பார்த்து நல்ல இடமா பார்த்து வாக்கப்பட்டு போயிருக்கால மரியாமாவா. நல்ல இடமா எடுத்திருக்காம அம்மாவா. இவ பின்னாடியே தொங்கிட்டாங்க. போங்க, பய வழியில எடுக்க முடியும் பாரு. போ போ. இம்மா அழுது என்ன பிரயோஜனம்? அதான் அவன் தான் வேணும்னு தாலியை வாங்கிட்டு வந்து நிக்கால. ஏய் பாடி, இதுக்கு மேல உன்னை பார்த்து வா. அம்மா அம்மா ரேச்சல் போவாதம்மா, என் தங்கவே. அம்மா போவாதம்மா. சி வா. புள்ள பத்து கொடுக்கணும். ஆம்பளை புள்ள தொலைச்சு. அம்மா ஐயா, அம்மா எவ்வளவு பாச்சே, எவ்வளவு பாச்சே. அம்மா அம்மா அம்மா, நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? நீங்க செருப்பால அடிச்சாலும் திருந்த மாட்டிய. அந்த கோயிலி பிள்ளை வாழ்க்கை நாசம் பண்ணு நினைச்சிய. இந்த உன் மக வாழ்க்கை எப்படி நாசம் ஆயிரு பத்தியா? உன் மக நல்லபடியா வாழன்னு ஆசைப்பட்ட. இந்த எப்படி பட்டன தேர்ந்தெடுத்து போயிருக்கா பத்தியா? இதுக்குத்தான் எந்த பிள்ளையும் கெட்டு சிரஞ்சு போகணும்னு நினைக்கப்படாது. நம்ம வீட்டுல அதே பிள்ளைய வச்சிருக்கணுங்கிற பயம் நமக்கு நெஞ்சுக்குள்ள வரணும். இல்லன்னா இப்படித்தான் ஆகும். உன் பிள்ளைய பொத்தி வளர்க்கதான் நினைச்சுக்கிட்டு இருந்த. இந்த பிச்சுக்கிட்டு போயிட்டா பாரு. உன் மூஞ்சில கரிய புடிச்சிட்டு போயிட்டா பாரு. போ, ரெண்டே நாள்ல கண்ணை கசிட்டு வந்து நிப்பா. பாத்துக்கிட்டே இருங்க. அன்னைக்கே சொன்னேன், அந்த வெளிநாட்டுக்கார மாப்பிளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்போன்னு. நீ கேட்டியாப்ல? எவ்வா என் புள்ள போச்சே. நீங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க. டென்ஷன் ஆகாம அந்த நேத்து மோச்ச சுண்டிக்க பைய வா குடும்பத்துக்கு முத வாரிசு வருமா, என் குடும்பத்துக்கு முத வாரிசு வருமான்னு பாப்போம். யார ஆம்பளன்னு பாப்போன்னு பேசிட்டு போயிருக்கான். ஆம்பளையான்னு சீட்டிட்டு போயிருக்கான். என்னென்ன கோபப்படாம இருக்க சொல்லுவீன்னு கேட்க. அதெல்லாம் சுண்டிக்க பையன் தெரியல. ஒரு விடுங்க. அதை எப்படி விட முடியும்? இப்ப என்ன பண்ண சொன்னீங்க? அப்ப அவனை குழந்தை பத்துக்க சொல்லுங்க. ஐயப்புல மூத்தவன் ஒண்ண வச்சுக்கிட்டு அவன் வாழ முடியும். ஆமா, மூத்தவன் ஒரு வயசு தான் முன்ன பண்ண. விடுங்கம்மா, அவன் குடும்பம் நடத்திட்டு போட்டு விடுங்க. நம்ம குடும்பத்துக்கு தானே வாரிசு வரணும். விடுங்க. சரியான விளங்காத பயல. இந்த மூத்தவன் வச்சுட்டு சின்னவன் குடும்பம் நடத்திட்டான்னு அதையும் அசிங்கப்படுத்துவான். இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? அவன் இந்த வீராப்பிள்ளைய போய் குடும்பம் நடத்தி கண்டிப்பா 10வது மாசம் ஆம்பளை பிள்ளைய பெத்து காட்டுவான். நாமெல்லாம் கழுத்து தொங்க போட்டுட்டு ஊரை விட்டு காலி பண்ணி போக வேண்டியதுதான். சுண்டைக்கப்பைய விளங்காத பைய. அவ அம்மாக்காரி என் வாழ்க்கையை கெடுக்க வந்தா. இவன் உங்க வாழ்க்கையை கெடுக்க வந்திருக்கான். அவனை கழுத்துல வெட்டி போட்டுட்டு வரேன். அவன் இருந்ததான பாடு. வெட்டி போட்டுட்டு இவளை தெருல விட்டுட்டு போறேன்னு கேட்க. ஜெயிச்சு காட்டணும்ல, ஜெயிச்சு காட்டணும். என் வம்சத்திலே ஆம்பளை பையன் வரணும்ல, என் வம்சத்துக்கு வாரிசு வரணும். அவன் எண்ணி 10வது மாசம் புள்ளைய பெத்துட்டாமன்னா சத்தியமா சொல்றோம்ல, நம்ம நாட்டுக்கு நம்ம சாவணும். எனக்கு டென்ஷன். நீ போய் குடும்பம் எடுத்து போல பாத்துக்கலாம். நம்ம குடும்பத்துக்கு தான் வாரிசு தேவை. யாருக்கு வந்தானே நீ போ, அப்புறம் பாத்துக்கலாம். அசிங்கது எல்லாம் அசிங்கம் தான். சொன்னா கேளு. இம்மா எனக்கு பொண்ணே பார்க்க ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் ஒரே பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சோம் இல்லையா? எல்லாம் இந்த ரூபி பார்த்தா பார்வை. பொண்ணை கொடுக்கன்னு என்ன வேற பொண்ணு பார்க்க விடாம பண்ணி வச்சுட்டா. முடிஞ்சு போனதை எடுத்து பேசிட்டு இருக்கீங்க. கிங்ஸி, நான் சொல்றேன்ல, எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நீ சந்தோஷமா வாழ்க்கை தொடங்கு போ. எப்படின்னா போல நான் சொல்றேன்ல, அந்த சுண்டிக்கா போயிட்டு நம்ம தோத்து போக முடியாது. இல்ல அவனுடைய பிளான் சொத்து புள்ள அவன் பேருக்கு மாறணும். அவன் பேருக்கு மாறிச்சுன்னா அவன் அம்மாக்கு என்ன முறைப்படி வந்த மாதிரி ஆயிருமா. அவன் எவ்வளவு கொள்ளத்தனமா வேலை பார்க்கான் தெரியுமா? ஆமால, அவன் திருட்டு பையன். சொத்தை பூரா ஆட்டை போடுறதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். முறைப்படி வந்தவன் நான் வெளிய கிடக்க, குறுக்கு வழியா வந்தவன் சொகபகமா அவளை பெரிய வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கா. தங்கச்சி வீட்டுக்குள்ள அடிச்சு வச்சீங்களா, அதான் அவன் வந்து வேலையை பார்த்துட்டு போயிட்டா. நம்பிக்கைதான் தங்கச்சிக்காரி, நம்பிக்கையானவன் நினைச்சேன். இப்படி என் வாழ்க்கையில உழவை படி எனக்கு பிள்ளை தெரியும். 3 புள்ளைல
கஷ்டப்பட்டுட்டு கிடக்காம கூட மாட ஒத்தாசைக்கு வான்னு சொல்லி அனுப்புனோம்னா அவன் என் வாழ்க்கையை தட்டி பறிச்சு என்னையே வெளியில அனுப்பிட்டா. அவ பெத்த மவன் என்னன்னா உங்களை வெளியில அனுப்புறதுக்கு நிக்கான். இதுல மட்டும் நான் தோத்து போக மாட்டேன்ல. உங்க அப்பன் சொத்து உங்களுக்கு தான் வரணும். நான் முறப்படி இந்த வீட்டுக்கு போனவா, உங்க அப்பன் கையால முறப்படி தாலி வாங்கினவா, ஊரறிய உங்க அப்பன் கூட குடும்பம் நடத்தினவா. கவர் நீ தான் இந்த சொத்தை வாங்குற. சல்லி பைசா கூட அந்த பையலுக்கு போகக்கூடாது. இல்ல போல அந்த பையன் விளங்காத பையன், சொத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். போ. என்னாச்சுது? ஏன் எல்லாரும் மாதிரி பதட்டமா நிக்கீங்க? உங்க அண்ணம்மாவ பாத்துக்க வேலை என்னன்னு தெரியுமா கேக்க? என்ன பண்ணா? அதான் அந்த அருண் பண்டி கிட்ட திருட்டுத்தனமா தாலிய வாங்கிக்கிட்டா. நடு தெருல அவங்க கையால தாலிய வாங்கிக்கிட்டு ஒரு வாய் பேசல. வலிய போய் தாலிய வாங்கியிருக்கா. அவன் என்னன்னா நான் ஆம்பளையா இவன் ஆம்பளையான்னு போட்டி வச்சுட்டு போயிருக்கான். யார் வீட்டுக்கு முத வாரிசு வருதுன்னு பாப்போன்னு எதத்தாலமா பேசிட்டு போயிருக்கான். ஐயோ இவ ரேச்சலுக்கு என்ன புத்தி இப்படி மாறி இருக்கு? நம்ம தலையெழுத்து நமக்கு தான் வேணையா வருவாளுங்களே எல்லாவளும். இப்போ அவன் மட்டும் எண்ணி 10வது மாசம் புள்ளை பெத்தா என் புருஷ சொத்தா அத்தனையும் அவன் பேருக்கு மாத்திக்கிடுவான். அப்புறம் எடுத்து மச்சமா என் அம்மாக்காரி தான் முறப்படி வந்தா உன் அம்மாக்காரி குறுக்க வழியில வந்தான்னு சொல்லுவான். முறப்படி என் புருஷன் கையால தாலியை வாங்கிட்டு ஊரறிய நான் வீட்டுக்கு வந்தவன் தான். எனக்கு ஒத்தாசையா இருக்கேன்னு வேலைக்காரியா வந்தவ தான் அவ அம்மாக்காரி. ஆனா என் வாழ்க்கையை தட்டி பறிச்சு என்னையே வெளியில அனுப்பிட்டா. என்ன சொல்றீங்க? ஆமா சார் ஒண்ணு வயிற்று புள்ளையில பார்க்க ஆள் இல்லையேன்னு அவளை வர சொன்னேன். என் தங்கச்சி தான் சித்தப்பா மோவா. சரி என்ன பார்க்க வந்திருக்காளேன்னு அவளை நல்லபடியா நான் பார்த்துக்கிட்டேன். ஒரு மாசம் கூட ஆகல என் புருஷன் அவ கையை பிடிச்சி இழுத்துட்டான்னு ஊரறிய ஒரு பழி சுமத்துனான். அதோட நிப்பாட்டினால அதுக்கப்புறமா உங்க புருஷனுக்கு எனக்கு தொடர்பு இருக்குன்னு ஊரறிய அவளே சொல்ல ஆரம்பிச்சா. என் வாழ்க்கைய குழி தோண்டி போறச்சா. அவமானம் தாங்கிக்க முடியாம என் புருஷன் தற்கொலை பண்ண போனாரு. அப்ப கூட எடுத்துமா சொன்னா அவர் புள்ள என் வயசுல இருக்கு சொல்லிவிட்டா. பாரு என்ன பண்ண அத உண்மைன்னு நம்பி நானும் வேற வழி இல்லாம அவளை என் தங்கச்சியா என் சக்காலத்தையே நான் ஏத்துக்கிட்டேன். என் புருஷன் எவ்வளவோ சொன்னாரு. என் நகம் கூட அவன் மேல பட்டது கிடையாது, என் நிழல் கூட பட்டது கிடையாது. என் புருஷன் எவ்வளவோ சொன்னாரு. நான் தான் ஏதோ குடி போதில் ஏதோ பண்ணிட்டாரு பொழுக்குன்னு என் புருஷன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. தாலி வாங்கினதுக்கு அப்பதான் அவன் சீரூபமே எனக்கு தெரிஞ்சது. பாதவத்தி நான் வந்த ராஜ வாழ்க்கைய பார்த்துட்டு என் புருஷன் என்ன பார்த்துக்கிட்ட விரத்த பார்த்துட்டு பாதத்துக்கு போறாம என்னே மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஈத்திர வேலைய பார்த்துட்டா. பரவ என்ன அடிச்சு துரத்துட்டா. பிள்ளைங்களை தூக்கிட்டு நான் வந்தேன். சும்மா ஒண்ணு அடிச்சு தத்தல, என் மேல வீணா பழி சுமத்துனா. வீட்டுல வேலை பாக்குறவங்க தடுப்பு அங்க தடுப்பு இங்க தடுப்புன்னு என்ன அசிங்கப்படுத்தினா. இதுக்கு மேல இருந்து என் புருஷனை நான் அசிங்கப்படுத்த கூடாதுன்னு நானே என் பிள்ளைங்களை தூக்கிட்டு வெளியில வந்தேன். என் புருஷனுக்கு தெரியும் நான் உத்தவேன்னு தெரியும். அந்த நம்பிக்கையில என் பிள்ளைங்களை தூக்கிட்டு நான் வெளியில வந்தேன். 1 ரூபா சொத்துல பங்கு வாங்கல. அப்புறம் அவ பாட்டுக்கு வாழ ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் என் புருஷனுக்கு அவ சீரூபமே நல்லா தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் எத்தனையோ வாட்டி என்ன வந்து கூப்பிட வந்தாரு. நான் போகல. எப்ப அந்த வீட்டுல இருந்து நான் வெளியில வந்தேனோ அனில் அந்த வீட்டுக்குள்ள போகல. எனக்குன்னு ஒரு கௌரவம், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை. நான் உழைச்சேன். என் பிள்ளைங்களை வச்சு நான் பாத்துக்கிட்டேன். ஆனாலும் என் புருஷன் வருவாரு. என் புருஷனை எனக்கு பிடிக்கும். என் புருஷன் மேல எனக்கு காதல் இருக்கு. நான் எந்த தப்பு பண்ணலையே. பாதவத்தி அதையும் தட்டி பறிச்சா. அதுக்கப்புறம் என்ன என் புருஷனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு அப்புறம் அவளை மிதிக்க ஆரம்பிச்சாரு. இப்படி எங்க நல்ல வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன்னு அவளை ஏறத்து கூட பார்க்க மாட்டாரு. ஆனா அதுக்குள்ள காரியமா 2 புள்ளைய பத்துட்டா. புள்ளைய பத்தி எதுக்கு? அந்த பயலும் மதிக்க மாட்டான், என் புருஷனும் மதிக்க மாட்டாரு. இப்போ அப்படியே கடக்கா வீட்டுக்குள்ள நான் கெத்தா வாழ்ந்துட்டு இருக்கேன். என் பிள்ளைகளை வச்சுட்டு நான் கெத்தா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா அவன் மோவட்ட விஷத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்துருக்கா. இந்த விஷயம் ஊருக்கே தெரியும். தான் அம்மாவை எல்லாரும் அசிங்கப்படுத்துறாங்களேன்னு அவனுக்கு அம்மா மேல கோவம். அந்த கோவத்தை அப்படியே என் மேல கொண்டு காட்டிட்டு இருந்தான். அப்புறம் அப்படியே என் பிள்ளைங்க மேல காட்ட ஆரம்பிச்சான். இப்ப அவனுக்கு ஒரே ஒரு எண்ணம் தான். தான் 2ஆவதா வந்த பையனும் ஊர் உலகத்துக்கு தெரியக்கூடாது. தான் அம்மாவா முறைப்படி வந்த மாதிரி காட்டிக்கணும். அதுக்கு என்னன்னா அத்தனை வேலையும் அந்த பையன் பார்க்கான். அது அவனுக்கு கௌரவ குறைச்சல். அதுக்காக இப்ப நான் வண்டி வந்த மாதிரியும் அவன் அம்மா நேர்வழியில வந்த மாதிரி காட்டுறதுக்கு அலைதான். அதான் இப்ப ஊரே சபதம் விட்டுட்டு போயிருக்கான். முத வாரிசு உனக்கு வருதா எனக்கு வருதான்னு பாப்போன்னு. சரி அதான் கிங்ஸே மறுபடி பரிசம் போட்டுட்டானே, அவனை வாழ சொல்ல வேண்டியதானே. அதான் ஊருக்கே தெரியுமா அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்கன்னு. வேணா சிம்பிளா வீட்டுக்கு மட்டும் தாலியை கட்டிட்டு வாழ ஆரம்பிக்க வேண்டியதானே. இதுல என்ன இருக்கு? கண்டிப்பா கிங்ஸின் குணத்துக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும். அந்த பொண்ணு நல்ல பிள்ளை. பரவாயில்ல, அதுல என்ன ஒரு சிக்கல் இருக்க. இந்த மூத்தவன் இருக்கானே என்ன ஏமா பாக்கீங்க? அவனை வாழ சொல்ல வேண்டியதானே. ஏவன் அதுக்கு அசிங்கப்படுத்துவான்ல. உனக்கு என்ன தெரியும்?
இங்க பாருங்க, நம்ம வீட்டுக்கு தேவை வாரிசு. அது கிங்ஸ் மூலம் வரட்டும், ஒண்ணும் தப்பு இல்ல. நம்ம வீட்டுல பிள்ளைங்க இருந்தனா சொத்து புல் நமக்கு வரப்போகுது. ஐயோ, நான் எப்படி சொல்லி நான் உங்களுக்குலாம் புரிய வைப்பேன்? இந்த காலத்து பிள்ளைகளுக்கு அறிவு வேலை செய்யுமா செய்யாதா? மூத்தவனை வச்சுக்கிட்டா எப்படி சின்னவனை வாழ வைக்க முடியும்? மூத்தவனுக்கு என்னத்துக்கு ஆகுறது? ரெண்டு என் புள்ளதான். நாளைக்கு இவன் மட்டும் வாழ ஆரம்பிச்சு அவனுக்கு வாழ்க்கை இல்லாம போயிடுச்சுன்னா, ஒருத்தன் ஜெயிக்கணுங்கக்காக வாரிசு வேணுங்கக்காக நான் ஏதாவது இன்னைக்கு முட்டாள்தனமா முடிவு எடுத்துட்டோம்னா அதெல்லாம் முடியாது. மூத்தவனுக்கு ஒண்ணு முடிச்சிட்டு தான் நான் சின்னவனை வாழ விடுவேன். குழந்தை வேணா ரெண்டாவது எப்படி வேணாலும் பெத்துட்டு போறானுங்க. எவனுக்கு முன்னுக்குட்டி இருக்கோ அது பிரச்சனை இல்லை. ஆனா இவனுக்கு ஒண்ணு முடிக்காம நான் இவனை வாழ விட முடியாது. அவனுக்குன்னு ஒரு துணையை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் இவனை வாழ வைக்க முடியும். அதுதான் முறை. பொண்ணமாதான் மௌன வேலை பார்த்து வச்சிருக்கான். தாய போல புள்ள சும்மா சொன்னாங்க. அம்மா என்ன பண்ணாங்க? நீ வாய் பேசாத, பெல்ட் தான் இருக்கு, பெல்ட் வாங்கிடுவேன். யாரு யார் பிள்ளை அசிங்கப்படுறதுன்னு கேட்க, அவனும் ஏறத்தங்க தான், நீ மறந்துடாத. என்ன உங்களுக்கு அவன் மேல அவ்வளவு பாசம் வருது? யாரு அவன்? ஏன் புள்ள? எனக்கு பிறந்த புள்ள. ஆமா, அதான் நம்ம போற இடத்துல நமக்கு தண்ணி வடி வச்சிட்டு இருக்கோம். அதான் நம்ம ஓச்சிக்கிட்டே இருக்கணும்னு கேட்க. உங்க அம்மா பண்ண துரோகம் அப்படி. மகாராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தவள வேலைக்காரி ஆக்குறவ ஓ அம்மாக்காரி. இல்ல அந்த பள்ளிகளை சுமத்தி 3 பிள்ளைங்களை தூக்கிட்டு ஓட வச்சா ஓ அம்மாக்காரி. 3 பிள்ளைங்களை கௌரவமா வாழ வைக்கணும்னு அவ வீட்டை விட்டு வெளியில போனா. மாளிகையில வாழ்ந்தவா குடிசைக்கு போனா. வீட்டுல வேலைக்காரங்களை வச்சு வேலை பார்த்தவா வயக்காட்டு வேலைக்கும் கூலி வேலைக்கும் போனா. அவ கெத்த வாழ்ந்தா, அவ பேசலாம் செய்வா. அவ கெத்த வாழ்ந்து 3 பிள்ளைங்களை வளர்த்துருக்கா. கொண்ட வந்த பின்னாடி ஒட்டிக்கிட்டு மாதிரி வீட்டுக்கு வேலைக்காரியா வந்தவா இந்த வீட்டுக்கு முதலியா வாங்கினா. நீ பேச வேண்டியதான். அதுக்காக நான் போற இடத்துல அசிங்கப்படுத்துவா நான் பாத்துட்டு இருக்கணுமா? போர்ல ஓசிட்டு பேசினா பெல்ட்டாலே வெளுத்துருவேன். ஏமா உனக்கு ஓடி வரதுக்கு ஆளே கிடைக்கல. அவளையும் திட்டிட்டு இருக்கீங்க. என்ன லட்சமா மாப்பிள பார்த்து ஓடி வந்திருக்கா? ஊர் உலகத்துல இவங்க பத்தி தெரியுமா? தெரிஞ்சு எடுக்குமா நீ கூட ஓடி வந்த? அறிவில்ல உனக்கு? காதலுக்காக ஓடி வந்த, காமத்துக்காக ஓடி வந்தியா? இப்ப இல்ல, எப்பவுமே நீ அவனை ஜெயிக்கணும்னு நினைக்காத. நீ இப்படி பண்ணி கடைசி அந்த பையனை எனக்கு எதிரியா பார்க்கற அளவுக்கு நீ பண்ணி வச்சுட்ட. நான் என்னமோ உனக்கு முழுசா சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த பையனுக்கு ஒரு பின்பத்தை காட்டி வச்சிருக்க. அந்த பையனும் பெத்த பிள்ளைங்களை விட்டுட்டு ஒண்ட வந்த பிள்ளை தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்காருன்னு அந்த பையனை என் மேல கோவத்துல அழுதானுங்க. ஒரு நாள் அப்பான்னு கூப்பிட மாட்டேங்கிறானுங்க. அந்த அளவுக்கு அம்மை ஒண்ணும் பண்ணி வச்சிருக்கீங்க. என் பையனுக்கு என்ன பார்த்தே அப்பான்னு கூப்பிட மாட்டேங்கிறானுங்க. அந்த 3 பையனும் எனக்கு எதிரி மாதிரி பார்த்துட்டு இருக்கானுங்க. இத்தனை சொத்து இருந்தும் அந்த பையனை உழைச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. நான் சொத்து கொடுத்தா கூட வாங்கல. அப்ப கூட நீனும் உங்க அம்மா வந்து சொத்தை ஆட்டப்பட்டு நினைக்கீங்க. இங்க பார், தங்கத்துக்கு ஒரு நாள் சொத்தை ஆட்ட பண்ணி என்ன வராது. அவ சொத்து தான் வேணும்னு நினைச்சிருந்தா நான் உன் அம்மையை அடிச்சு பத்திட்டு அவ இந்த வீட்டுல ராணியாவே வாழ்ந்திருப்பா. அவ கௌரவமானவா. அதான் சிங்க மாதிரி, பொம்பளை சிங்க மாதிரி 3 பயிர்களையும் கூட்டிட்டு போனா பாரு. உன் அம்மாவால வாழ முடியுமா? தலை கொண்டு நிக்க பாரு. மானம் கட்டவா. அப்பா இவளுக்கு போறானே நீ. அதான் நீனும் குறுக்க வழி எடுத்து வச்சிருக்கா. அவனு ஜெயிக்கலான்னு பாக்க நீ. அப்போ உனக்கு போறதுல அசிங்கப்பட்டுட்டே இருப்பானுங்க. நான் பார்த்துட்டு இருக்கணுமா? ஆனா நான் உங்களுக்கு தானே பிறந்தேன். எப்படி பிறந்தானே? உங்களுக்கு தானே பிறந்தேன். இப்ப மறுபடி வாழ்ந்துட்டு இருக்கிறது நாங்க தானே. குரல ஒசத்தாதல, இந்த தங்க பாண்டி கிட்ட குரல ஒசத்தாத. உங்க அம்மா மறுபடி வாழ்ந்தாளா? அவ மூஞ்ச பார்த்தா நான் பல வருஷம் ஆகுது. புள்ளைய கொடுத்துட்டேன்னு ஊரையே எல்லாரும் நம்ப வச்சு அதுக்கப்புறம் எங்களோட குடும்பம் நடத்தினவா. மானம் கட்டவா. வாய் கூசாம என்ன தொட்டுட்டான்னு சொல்லி ஊரையே சொன்னதில்ல மக்காரி. உங்க 2 சண்டையும் உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. எனக்கு என் கௌரவம் தான் முக்கியம். இங்க பாருங்க, எப்படினாலும் நான் தான் உங்களுக்கு வாரிசா இருக்கணும். ராசாக்கு என்ன கோவம் வருதுன்னு கேட்க. இங்க பாருங்க, எனக்கு தான் வாரிசு பிறக்கும். சொத்த பூரா என் பேர்ல தான் நீங்க எழுதி வைக்கணும். இல்லன்னா அப்படியெல்லாம் நான் அவங்க கிட்ட தோத்து போக முடியாது. எங்க அம்மா கூட பாலுக்கு பிடிக்கனாலும் வாழ்ந்தீங்கல்ல. விருப்பம் இல்லாம என்ன பத்தீங்களா? விருப்பப்பட்டு பெற்றிருக்கீங்க. யோக்கிய மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எதிர்த்து பேசாதடா. அவன் மேல எந்த தப்பு இல்ல. வாய மூடுங்க. சரி, நீங்க ஏமாத்தி வந்ததாலே இருக்கட்டும். என்ன அப்ப நான் சும்மாவா வந்தேன்? வாய மூடுங்க. சரி, புள்ளே பாரு புள்ளே. ஓ அம்மாக்கா அந்த தங்கத்துக்கு துரோகம் பண்ண போய் தான் இன்னும் தலை நிமிராம இருக்கா. நீ என் பிள்ளைங்களை ஜெயிச்சிடானே கனவுல நினைக்காத. அப்ப நான் யாரு? அப்ப நான் யாருன்னு கேட்க. ஆபத்துல பிறந்தவன். அப்பா இதுக்காவது நான் இந்த பொண்ணை ஜெயிச்சு காட்டுவேன். எனக்கு தான் படி வாரிசு வரும். அவனுக்கு ஒண்ணு சொம்பைங்க இல்ல, அவனுக்கு ஆம்பளைங்க தான். உன்ன மாதிரி அப்பஞ்சத்துல உட்கார்ந்து வாழலையே, உழைச்சுதானே வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. அவனுங்க வீரனுங்க. அப்படி பார்த்தா அவனுங்க தண்ட ஆம்பளை. அப்பஞ்சத்து இல்லாம தான் சொந்த உழைப்புல மேல வந்திருக்கானுங்க பாரு. அவனுக்கு ஆம்பளை. ஊர்ல மட்டும் திருட்டு வேலையெல்லாம் செஞ்சு மேல வந்தானுங்க. ஏலே, என் பிள்ளைங்களை திருட்டுக்கார பயில அடிச்சோட சொருப்பால் அடிப்போம்ல. ஊர்ல மட்டும் கோழி ஆடெல்லாம் கலாண்டு அதுல படிச்சு மேல வந்தானுங்க. உன் அம்மா வந்த வழியை விட அவனுக்கு செஞ்சது ஒண்ணு தப்பு இல்லையா? படிக்கணும் வழி இல்ல, ஆட்ட திருட்டானுங்க மாட்ட திருட்டானுங்க. ஆமால திருடி தான் படிச்சு மேல வந்தானுங்க. ஆனா அதையே செஞ்சுக்கிட்டு இருக்கலையே. ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ உங்க அம்மையை திருட்டு வரதானே பாத்தீங்க. என்கிட்ட இருந்து ஒவ்வொரு சொத்தா வித்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு பேர் என்ன பேரு? அதுவும் திருட்டு தானே. இவ்வளவு சொத்து சொகம் இருந்தும் உங்க அம்மைக்கு நான் ஒத்த கம்மல் கூட போட மாட்டேன். ஏன் சொல்லு பாப்போம். அவ செஞ்ச பாவத்துக்கு அதுதான் தண்டனை. அவ கழுத்துல கால ஒரு தங்கம் கூட இருக்கக்கூடாது. நான் கெட்ட தாலி கூட அவ கழுத்துல இருக்க கூடாதுன்னா அவளுக்கு எதுவுமே போட வச்சிருக்கேன். இப்ப தெருல அவளால போக முடியுமா? போக முடியாது.
ஊர் என்னமா நினைச்சிட்டு இருக்கு நான் அவளை கொடுமைப்படுத்தி வீட்டுக்கு வச்சிருக்கேன்னு. இல்ல, அந்த தங்கத்துக்கு செஞ்ச துரோகத்துக்கு இவ இப்ப மூலியா அலைஞ்சிட்டு இருக்கா. இந்த முகர கட்டி வச்சுட்டு வள பேருல போக முடியாது. கோடிக்கணக்கான சொத்து இருந்தா ஒருத்தர் தங்கம் போடுறதுக்கு வழி இல்லாம அலைதானே ஊர்ல பேசுவானுங்கல்ல. அதுக்குத்தான் உங்க அம்மாக்காரி வெளியில போக கிடக்கா. இப்ப இல்ல, எப்பவே உங்க அம்மாக்காரி ஒரு துண்டு தங்கம் கூட போட முடியாது. என் பொண்டாட்டிக்கு எனக்கும் செஞ்ச துரோகத்துக்கு அவளுக்கு அதுதான் தண்டனை. ஏமா தாயி, உனக்கு ஊர் உலகத்துல குடும்பமே கிடைக்கல பாரு. சொத்தை நான் வாங்குறேன். வாங்கி எங்க அம்மாவை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். என் பிள்ளைங்களுக்கு இப்போ இல்ல, எப்பவுமே நீ ஜெயிக்க முடியாது. சரி, நீங்க கோபப்படாதீங்க. ஏய், நீ பேசின மூஞ்சி மாதிரி நான் பேத்துருவேன். இங்க பாரு, நான் ஒண்ணும் உன் மேல காதலியோ உன் மேல ஆசையோ நான் தாலி கட்டி கூட்டிட்டு வரல. இந்த வீட்டுக்கு வாரிசு வரணும், அதுவும் அந்த கிங்ஸுக்கு முன்னாடி நான் பெத்து காட்டணும். ஆம்பளை பெண்ணை பெத்து கொடுக்குறேன். எண்ணி 10வது மாசம் இல்லன்னு வச்சுக்க. சீக்கிரம் ரூமுக்கு போறேன், சீக்கிரம் வா. ஒரு நிமிஷம் கூட நேரம் தாமதிக்க கூடாது. சீக்கிரம் வரணும். மேக்கப் எல்லாம் போதும், காலையே தானே போகுது. சரி, அவன் ரூமுக்குள்ள போயிட்டான். கோவப்படுவான், சீக்கிரம் உள்ள போ. இங்க பாரு, அவன் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாரிசை பெத்து கொடுத்துரு, இல்லனா நிலையிலிஞ்சு நிப்பான். நல்லவன் தான், என்னாலதான் இப்படி மாறிட்டான். மத்தபடி அவன் அவங்க அப்பா மாதிரி தான், நல்ல பையன்தான். நான் தான் கெட்டவா, அவன் நல்லவன் தான். என்ன, என்னால சின்ன வயசுலேருந்தே அவமானத்தை மட்டும் பார்த்தானா, அதான் அவன் குணம் மாறி போச்சு. இங்க பாரு, அந்த கிங்ஸனுக்கு என்ன குணம் உண்டோ அதே குணம் தான் இவனுக்கும். ஏன்னா 2 பேருக்குள்ளேயும் ஒரே ரத்தம் தானே ஓடுது. அவன் வாழ்ந்த இடம் வேற, இவன் வாழ்ந்த இடம் வேற, அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி அவனுக்கும் இவனுக்கும் ஒரே குணம் தான். பாவம், என்னாலதான் என் பையன் இப்படி மாறிட்டான். இங்க பாரு, அவனுக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுத்துரு. அப்பமாவது அவன் தலை நிமிரட்டும். அவன் தலை நிமிர்ந்தாதான் அவன் மனுஷனா இருப்பான். அவனுக்கு அசிங்கப்பட்டுட்டோம், அவமானப்பட்டுட்டோங்கிற எண்ணம், குற்ற உணர்ச்சி, அதை எப்படியாவது ஈடு கட்டணும்னா மெனக்கிட்டு போய் கிங்ஸுங்கிட்ட வம்பு எடுத்துக்கிட்டே இருக்கான். அதுதான் நாளடைவுல பகையா மாறி வந்து நிக்குது. இங்க பாருமா, எப்படியாவது அவனுக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுத்துரு. தப்பா நினைச்சுக்காத, முரட்டு பயலா இருக்கானே நினைச்சு பயந்துராத. சரி. இங்க பாரு, இந்த வீட்டுல நான் தான் தப்பு பண்ணினேன். மத்தபடி இந்த வீட்டுல என் பொண்ணோ என் பையனோ எந்த தப்பும் பண்ணல. உங்க மாமா அப்படி பேசினவன்னு தப்பா நினைச்சுக்கிடாதம்மா. அவளுக்கு ஏமாந்த வலி, அழகான மனைவி பிள்ளையில விட்டுட்டு இப்படி ஏமாத்தி வந்தவ கூட வாழ்ந்துட்டு இருக்கோமேங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி. சரி, மத்தபடி அவர் ரொம்ப நல்லவருமா, நேர்மையானவரு. சரி, நல்லபடியா அவன் வாழ்க்கையை தொடங்கு, நல்லபடியா நடக்கணும்னு. சரி, ரூம்ல காத்துட்டு இருப்பான், போ. சீக்கிரம். சரி, சீக்கிரம் போ. சரி. என்னங்க? எதுக்கு அந்த தள்ளி நின்னுக்கிட்டு வா. என்னங்க, என்ன விரும்பி தானே கட்டிக்கிட்டீங்க? எனக்கு இப்ப இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. பிடிக்காம தான் தாலி கட்டியிருக்க, பிடிச்சி புள்ள பத்துக்கு தானே தாலி கட்டியிருக்க. வா, நேரம் ஆகுது. அதுக்கு இல்ல. ஏன் ஊர் உலகத்தை வேற புள்ளே இல்லையா? பிடிச்ச போய் தான் தாலி கட்டியிருக்கேன். வா. இங்க பாரு, எனக்கு வாரிசு வேணும், புரியுதா? 10வது மாசம் கிடைக்கும்ல? சரி. அவனுக்குன்னு ஒரு துணையை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் இவனை வாழ வைக்க முடியும். அதுதான் முறை. ஏ தங்க, ஏன் அப்படி கத்திட்டு கிடக்கா? கத்தாம என்ன பண்ண சொல்ற வடிவே? இப்ப என்ன மூத்தருக்கு தான முடிக்கணும், ஒரு பொண்ணை பார்த்து முடி. ஆமா, போனால பொண்ணு கொடுக்காம நீ எதுக்கு ஊர் ஊராளேனா? நம்ம குயிலிய மூத்தனுக்கு முடிச்சிட வேண்டியதானே? என்ன பேசுறீங்க? நீ ஏன்டா பதறத? ஏன் குயிலுக்கு என்ன குறை? அழகா பொருத்தமா இருக்கும். இங்க பாரு தங்க, நல்ல புள்ள, உன் பையனுக்கு முடிக்க பாரு. என்ன பேசுறீங்க? ஏல, இதை விடவா ஒரு நல்ல பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்துட போறா? அம்மா, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, நான் என்ன பண்ணுவேன்? என்ன தங்க யோசிக்க? குயிலை விடவா உன் வீட்டுக்கு நல்ல புள்ள வந்துட போதே. உனக்கு பிள்ளைக்கு பிள்ளையா இருக்கா, மருமலுக்கு மருமலா இருப்பா. நான் மூத்த புள்ள நல்ல பிள்ளையா அமைஞ்சா, 2வது பிள்ளை நல்ல பிள்ளையா அமைஞ்சிட்டு, 3வது அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சிரும். உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நீ வாழ வேண்டாமா? வாழ வேண்டியது நீ புருஷன் கூட வாழல. இப்ப மாதிரி மருமக்கமார் கூட சந்தோஷமா வாழு. நல்ல பிள்ளைகள் வீட்டுக்கு வந்தாதானே உனக்கும் சந்தோஷம், உன் பையனுக்கும் ஒரு குறை இருக்காது. கண்ணை மூடிக்கிட்டு குயிலிய உன் மூத்தவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடு, அதுதான் சரியா இருக்கும்.
தெரிஞ்சோ தெரியாமல ஊர் அறிய அவன் கொண்டாட்டி தானே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். வேற என்ன இன்னைக்கு ஊருக்குள்ள அப்படிதானே பேச்சு. இதையே நீ மாத்தணும் நினைக்கா? தர அம்மா கிங்ஸின் அம்மா அதுல முடியாது, அதுல வேண்டாம். ஏன் வேண்டாம்? உங்க வேலை ஏதாவது பார்த்துட்டு போங்க. இங்க வா, நீ சின்ன பையன், உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மா இரு. அதெல்லாம் முடியாது, அவங்க வேண்டாம். கிங்ஸின் எனக்கு பயமா இருக்கு. கிங்ஸின் இல்ல நான் பாத்துக்கிறேன். தர அம்மா கோயிலை கட்டிக்க உனக்கு விருப்பமா? சொல்லு, அவளை கட்டிக்கிறதுக்கு உனக்கு விருப்பமா? பாடிவ சொன்ன மாதிரி இவ்வளவு மாதிரி ஒரு பிள்ளை தேடி போனாலும் கிடைக்காது. வயசு தானே கொஞ்சம் வித்தியாசம், பரவாயில்ல. நான் பொறுப்புள்ள பிள்ளை. அம்மா இங்க பாரு, விருப்பமா விருப்பம் இல்லைன்னு மட்டும் நீ சொன்னா போதும். காகிதத்தில் செய்த பூவுக்கும் என் மனசுக்கும் ஒற்றுமை இருக்கிறது.